எங்களுக்கு காமெடியா இருக்கு. எங்களுக்கு பார்க்கும்போது காமெடியா இருக்கு. அது என்ன ஒரு பரிதாபம்னா பூரா எல்லாமே எங்கள் அண்ணன் தம்பிலாம் இருக்கு, எல்லாம் உறவினராக இருக்கனால அது ஒன்றும் செய்ய முடிய மாட்டேங்குது. ஏதோ சரி 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 விடுங்கப்பான்னு என்னை கேட்டாலாம் இங்கே வந்து இந்த பிரியாணி இதுன்னு சாப்பிட்டு போயிருந்தேன். அது தேவையில்லாத வேலை. அது ஏதோ பேசிட்டு திட்டிட்டு போக வேண்டியதானே. ஆமாம், எல்லாருக்கும் சேர்த்தான். அது இப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஒன்று சொல்கிறேங்க, இந்த போராடுறவங்களை எதிர்க்க நான் கட்சி தொடங்கலை. இவங்க என் எதிரிகள் இல்லை. எனக்கு என்னை எதிர்க்கிற எல்லாரும் எதிரிகள் இல்லை. நான் யாரை எதிர்க்கிறேனோ அவங்க தான் என் எதிரி. அதனால இவர் எதிரி இவர் எதிரி. இப்போ உங்கள் ஆதரவெல்லாம் யாருக்கு? திமுகவுக்கு. மெயின் ரவுடியாக தானே மோதிடுறேன். நீ ஏன் குறுக்க ஓடுறப்பா? எப்பா இருப்பா. அந்த என் தம்பி நடித்த அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் ஓரமாக நின்றுட்டு விளையாடுங்கப்பான்னு அவன் சீரியஸாக தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. தம்பி சூரியன் சிவகார்த்திகேயன் அது போகிற ஒருத்தரையே ஓரமாக விளையாடுங்கப்பான்னு. அதுதான் இப்போ உங்களுக்கு சொல்ல தோணுது. நாங்கள் சீரியஸாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். திராவிடமா தமிழ் தேசியமா? திராவிடரா இதா? கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா? சண்டை தானே. பெரியாரின் கைத்தடியா பிரபாகரன் துவக்கா? கொள்கை திராவிட கோட்பாடா தமிழ் தேசிய கருத்தியலா? வா யுத்த களத்துக்கு. வந்துருச்சுல. நீ அங்கே பெரியாரை பேசு, நான் பிரபாகரனா பேசுகிறேன். தமிழ் தேசியம்னா என்னென்னு பேசுகிறேன், தமிழர்னா யாருன்னு பேசுகிறேன், திராவிடர்னா யார், பெரியார் செய்த இந்த சமூகத்துக்கு செய்த சீர்திருத்தம், மக்களுக்கு செய்த நன்மை அதை பேசுங்க. பெரியார் ஒன்றுமே செய்யலை, அதையும் நானும் பேசுகிறேன். மக்கள் ஏற்கட்டும் எதிர்க்கட்டும், அது அப்புறம். ஆனால் அந்த சிங்காதி சிங்கம் ஓட்டுக்கு ஓத்தரவா விடக்கூடாது. அங்கே வந்துட்டு மொத்த அமைச்சரை கொண்டு வச்சுக்கிட்டு இருட்டு வீட்டில் திருட்டுக்கோழி பிடிக்கிற மாதிரி இந்த தெருவில் எத்தனை ஓட்டு, இந்த தெருவில் எத்தனை ஓட்டு எண்ணி காசு கொடுக்குற பழக்கத்தை நிப்பாட்டணும். ஒரு நேர்மையாளன் கொள்கை வழி நின்று நல்லாட்சி கொடுத்த மகனுக்கு, ஒரு தலைவனுக்கு கோடியாக கொட்டி காசை கொட்டி ஓட்டுக்கு காசு கொடுத்து வாக்கை பறிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது? 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் நல்லாட்சி கொடுத்த நாயகர்களே, உங்கள் ஆட்சியின் சாதனைகளை பேசுங்க. 15 நாளாக உங்களையே பேசிட்டுக்கேன். யாராவது இவ்வளோ காலம் நீங்கள் பேசுனீங்களா? நான் டங்ஷனுக்கு போகிறான்னே, அவ்வளோ போனேன், மக்களுக்காக பல நாள் ஜெயிலில் இருந்தேன், அங்கே போகிறானே 120 வழக்கு வாங்கினேன், எதையுமே பேசலை. திடீர்னு இது யாருறாங்க அப்படின்னு பார்த்தேன், இவர் தாங்க எல்லாம். ஒரு ரூமுக்குள்ளே வச்சு, ஒரு அறைக்குள்ளே வச்சு, ஒரு மூட்டையை கட்டி, இது பொக்கி சாரை, இது யாரும் உள்ளே வராதேன்னு கடைசியா என்ன தாண்டா இருக்குன்னு திறந்து பார்த்தா ஒரு சாக்கு மூட்டை. அவுத்து விட்டா பூரா வெங்காய தோல் பறந்து. இதைத்தான் ரொம்ப நாளா தந்தை பெரியார், அந்த பெரியார், இந்த பெரியார். இது புரட்சியாளன் பிரபாகரன் பாதை. இந்த பாதையில் எனக்கு பெரியார் தேவையில்லை. உங்களுக்கு வேணுமா வச்சுக்கிறங்க, கும்பிட்டுக்கிறங்க. பெரியார் தமிழருக்கு எதிரி, அதனால நாங்கள் எதிர்க்கிறோம். ஒரே கோட்பாடு தான், தமிழ் சனியனை விட்டு ஒழிங்கிறாரு. என் தாய்மொழி சனியன் என்று சொன்னவரை அந்த சனியனை ஒழிப்பது எங்கள் கொள்கை. இவ்வளோதானே. வேற நீங்கள் பெரியாரை எப்படி பேசலாம்னு? பெரியார் எப்படி இப்படிலாம் பேசலாம்? தமிழன் காட்டும் பிராண்டி, தமிழர்கள் தமிழ் முட்டாள் பாசை. தமிழ் முட்டாள் பாசைன்னா நான் முட்டா பையன், அப்படி தானே வருது. என்னை முட்டாள்னு சொல்ல நீ யாரு? என்னை காட்டுமிராண்டின்னு சொல்ல நீ யாரு? உன் தமிழில் என்ன இருக்குன்னா, அப்போ பக்கத்தில் தெலுங்கில் எல்லாம் இருக்குது, அப்போ பக்கத்தில் கர்நாடகாவில் எல்லாம், கன்னடத்தில் எல்லாம் இருக்குது, மலையாளத்தில் எல்லாம் இருக்குது, ஹிந்தியில் எல்லாம் இருக்குது. அப்படி தானே பொருள் வருது. உன் மொழி, உன் தமிழ் உன்னை படிக்க வச்சாதான்னா. கேரளாவில் 100 விழுக்காடு கல்வியறி பெற்ற மாநிலம் கேரளா. பெரியார் தான் படிக்க வச்சார். இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் கல்வி இருக்குது, பெரியார் தான் படிக்க வச்சார். எல்லா மாநிலத்திலையும் பெண்களுக்கு உரிமை இருக்குது, பெரியார் தான் பெற்றுக் கொடுத்தாரா. எல்லா மாநிலத்திலையும் சமூக நீதி வகுப்பாரி இடஒதுக்கீடு கொடுத்துருக்கான், பெரியார் தான் பெற்றுக் கொடுத்தாரா. இங்கே மட்டும் அதே தான், பெரியார் தான். அப்போ தான் இது ஓயாமல் இந்த புண்ணை சொரியிறான. இதில் என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டியது. இப்போ எங்கள் முன்னோர்களில் யார் வகுப்பாரி பிரதிநிதித்துக்கு எதிராக இருந்தது? யார் பெண்ணிய உரிமைக்கு எதிராக இருந்தது? யார் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சகித்து கொண்டு அதை எதிர்க்காமல் இருந்தது? யாராவது ஒருத்தரை சொல்லுங்க. தம்பி, திராவிடத்துக்கு ஒரே ஒரு ஆள் தான், பெரியார் தான். எனக்கு எத்தனை தலைவன் என்றதுக்கு எண்கள் இல்லை, அவ்வளவு தலைவன். உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்தவன்ட்ட வந்து முட்டாப்பை என்ன வெறுப்பு வருமா? பக்கத்தில் ஒரு சலூன் கடையில் போய் முற்றுகிட்டீங்க, அவன் திராவிட மயிரெல்லாம் வா வெட்டி விடுறேன்ட்டான். அப்புறம் நீ என்ன வெட்டிக்கிறான்? நீ என்ன நீ முற்றுகைன்னு பேசுறியா? தமிழன் மரபு கோட்டையை முற்றுகையிடுறது, திராவிட மரபு வீட்டை முற்றுகையிடுறது. உனக்கு பயந்துட்டு ஓடிடுவேன்னு நினைக்கிறேன் நீ. அது என்ன பண்ணுறது? அவர் ஃபிடல் காஸ்ட்ரோ சேகுவேரா, அவர் பெரும் படையை நிரட்டி. தம்பி, இவர் தான் சொல்லியிருக்காரு, பெரியாரை அதிகப்படியாக உலகத்திலே விமர்சித்த கட்சி திமுக தான்.
காணொலி அனுப்பட்டா தம்பி? ஏப்பா நீ எனக்கு முன்னாடி பேசியிருக்காப்பா, நான் ரொம்ப பின்னாடி பேசுகிறேன். நாயை கல்லை விட்டு எரிஞ்சின்னு வச்சுக்கிறீங்களேன், அது என்ன பண்ண 4 தெரு அங்கிட்டு போய் நின்றுக்கிட்டு கொலைக்கும். அதான் இந்த திராவிட நாய் பூரா நேரம் வராது. அங்கே நின்றுக்கிட்டு தெரியாதா உன்னையை பற்றி, நீ அங்கே இது பண்ண கேட்குற கேள்விக்கு பதில். புதுசாக ஏதாவது நாங்களாம் இட்டு கட்டி பேசுகிறோமா? பெரியார் பேசுனதை எழுதுனதை எடுத்து பேசுகிறோமா? அதுதானே பேசுகிறோம். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், தமிழ் மொழியை காப்பாற்றணும், தமிழ் மொழியை அழிய விடக்கூடாது, தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடணும், தமிழுக்காக உழைக்கணும், தமிழுக்காக உயிரியே கொடுக்கணும்னு பேசுகிறவன்ட்ட, அந்த பைதிகார கூட்டத்துக்கிட்ட, அவங்க கிட்ட மற்ற மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படின்னா அந்த மற்ற மக்கள் யார்? நாங்கள் தமிழை பாதுகாக்க பாடுபடுறோம், அதுக்காக போராடுறோம், உழைக்கிறோம், அதுக்காக உயிரையே எங்கள் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மற்ற மக்கள் யார்? மற்ற மக்கள் இவர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும்னா அந்த மற்ற மக்கள் யார்? இப்போ பெரியார் எந்த மக்களுக்கான தலைவர்? இதுக்கு பதில் இருக்கா? எங்கள் தாத்தன் ஒருத்தன் கீழப்பழூர் சின்னச்சாமி தீக்குளிச்சு செத்தான். அவன் யார் தெரியுமா? திமுகவிலிருந்து மொழிக்காக செத்த ஒரே பெருந்தகை அவன் தான். பேரறிஞர் அண்ணா மொழி போராட்டத்திலிருந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து நழுவிட்டாருங்கிற கோபத்தில், நம்ம தலைவர் இது கைவிட்டாருங்கிற கோபத்தில் தீக்குளிச்சு செத்தான். பெரியார் பெருந்தகை எழுதுனது பத்திரிக்கையில். அவர் என்ன சாதின்னு உங்களுக்கு தெரியுமா? முதலா சின்னச்சாமி முதலியார்னு எழுதின பெருமகன் யார் தெரியுமா? சாதி ஒழிப்பு போராளி நம்ம ஐயா தான். எழுதி அவங்க ஆத்தா வாங்கின கடன் தொல்லையில் தீக்குளிச்சு செத்து போனான்னு பெருமைப்படுத்திவர் எங்களை. எப்படி என் தங்கச்சி செங்கொடி காதல் தோல்வியில் செத்தால இவங்களுக்கு, அதே தான் அவர் எழுதுறாரு. இந்த மொழிக்காக போராடுற பயிலெல்லாம் அவனை 2 கட்டையை வச்சுக்க, இந்த பெட்ரோல் மண்ணெண்ணையை வச்சுக்க, இங்கே தீக்குச்சி வச்சு கொளுத்தி விடு, எல்லாம் சரியாயிருவான்னு சொன்ன பெருந்தகை இவர் தான். இவர் தான் இந்தி ஒழிப்பு போராளி. அது அவசியம் இல்லாது. இங்கே தானே இருக்கேன், வந்து எரிச்சிட்டு போகலாம் நேரையே. பொம்மையை எரிக்கிற வரைக்கும் தான். இப்போ எங்கள் ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வீரங்கெல்லாம் எங்கள் பாட்டை ராவணன் இந்த 100-200 மீட்டருக்கு அங்கே வச்சுருவான். எப்படி வச்சுருவான்? பொம்மையாக வச்சுருவான். 10 தலையை வச்சு பொம்மையாக தானே நிற்கிறான். கிட்ட போய் கொளுத்த துணி இருக்கா? அங்கே 200 மீட்டருக்கு அங்கேருந்து இங்கிருந்து அம்பு வச்சு அடிப்பான். பொம்மையாக நிற்கும் போதே அவனை பக்கத்தில் போய் கொளுத்த முடியல. எப்படி இருக்கு அந்த பயம்? உங்கள் எல்லா பயலுக்கும் இருக்கட்டும்ங்கிறேன். இப்போ நீ பொம்மையை தான் எரிக்க முடியும், பொம்மையே ஏறி அதில் எனக்கு பெருமை தான். நான் இன்னைக்கு சொல்கிறேன் இவ்வளோ பேர்கிட்ட, இவங்க வெம்பாடுபட்டு போராடி என்னை அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சுட்டு தான் போகிறான். நீ வேணா எழுதுவி. இந்த பாரு, நான் 20 விழுக்காடு உழைச்சா போதும். என் கட்சியில் என்னைக்காவது 4 தாள் சுருட்டி நாடங்களும் என்னை கொட்டியிருக்கானா? எவ்வளவு என்னுடைய இங்கே பாரு, அவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கவர்ந்து இவங்க எல்லாரும் எனக்கு வேலை செய்கிறாங்கன்னு தெரியாமல் நீ அவங்கள ஆதரித்து காசு கொடுத்து ஊக்கப்படுத்திக்கிறியா? என்னை சீமான் யார் தாங்க இந்த சீமான்னு எல்லாருக்கும் தெரியும். என்னை ஒட்டி, என்னை ஒளிய, என்னை ஆரிய கைக்கூலி கீக்கூலின்னு ஒட்டி, எப்படியோ ஃப்ரீ பப்ளிசிட்டி. என்னைக்காவது இவ்வளோ பேர் என்னை நின்று இவ்வளோ நேரம் எடுத்து காட்டியிருக்கீங்களா? காட்ட மாட்டியா? ஏதோ எடுத்து அப்படி வெட்டி விட்டு போயிடுவியா? என்னென்ன ஏதோ அவங்களால முடிஞ்சது. அதுக்கு எங்கள் அண்ணங்களுக்கு, குறிப்பாக என் அன்பு சகோதரன் திருமுருகன் காந்தி அவர்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி.